வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழ திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம். இன்றைக்கி தேதி 30 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி காலையில் 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ 4:30 மணிக்கு இது எடுத்த நிலவரம் பாருங்கள். 4:30 மணிக்கு எடுக்கும்பொழுது 2832 டிக்கெட்டு நாளைக்கு காலையில் உள்ள தரிசனத்துக்கு அவைலபிள் இருக்குங்க. இன்றைக்கி உள்ள ஸ்லாட்டு முடிஞ்சிச்சு. இன்றைக்கி மத்தியானம் 3 மணிலேருந்து ஸ்லாட் போட்டு கொடுத்துருப்பாங்க. நைட்டு 10 மணி வரைக்கும் அந்த எல்லா ஸ்லாட்டும் முடிஞ்சு நாளைக்கு காலையில் கொடுக்குற ஸ்லாட்லேயே 2832 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. இந்த நிலவரம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-5:30 மணிக்கு மேலே கண்டிப்பாக அன்றைக்கி டோக்கன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ரொம்ப பக்தர்கள் ரொம்ப குறைவாக இருந்தது திருப்பதியில். பட் நேற்றையும் அதிகமாகிடுச்சு. பட் இன்றைக்கும் அதே மாதிரி தாங்க இருக்குது. வழக்கம் போல் இது 4:30 மணிக்கே 2800 டிக்கெட் தான் அவைலபிள் இருந்தது. நேற்று கூட 7500 டிக்கெட் அவைலபிள் இருந்தது. இன்றைக்கி அப்படி இல்லை. சனி ஞாயிறில் அந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு அடுத்தது 5:30 மணிக்கு எடுத்த நிலவரம் பாருங்கள். 5:30 மணிக்கு எடுக்கும்போது எந்த டிக்கெட்டும் அவைலபிள் இல்லைங்க. அதாவது இன்றைக்கி சாயங்காலம் உள்ள டிக்கெட்டும் இல்லை, நாளைக்கு காலையில் உள்ள டிக்கெட்டும் முடிஞ்சிச்சு. 5-5:30 மணிக்கெல்லாமே 5 மணிக்கெல்லாம் மேக்ஸிமம் இது முடிஞ்சிருக்கும். அது இந்த அடுத்த வாரத்தில் வீக் டேஸில் கூட்டம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெய்லி இந்த மாதிரி எஸ்எஸ்டி டோக்கன் அப்டேட்ஸ் டெய்லி கொடுத்துட்டே இருக்கும். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா திருப்பதிக்கு டிக்கெட் எடுக்காமல் இருந்தீங்கன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். திருமலையில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஆர்ஓ ஆஃபீஸ்னு சொல்கிற இடம். சிஆர்ஓ ஆஃபீஸ்னால் சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ் அப்படிங்கிறதாங்க அந்த சிஆர்ஓ ஆஃபீஸ். இந்த சிஆர்ஓ ஆஃபீஸில் என்னென்ன வேலை நம்ம செய்ய முடியும், ப்ளஸ் சிஆர்ஓ ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த சிஆர்ஓ ஆஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் அக்காமடேஷனுக்காக தான் முக்கியமான உள்ள இடங்க. அது நீங்கள் ஆன்லைனில் அக்காமடேஷன் எடுத்தாலும் சரி தான், இல்லை ஆஃப்லைனில் நேரடியாக போய் எடுக்க போகிறேன்னு சொன்னாலும் சரி தான், எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த சிஆர்ஓ ஆஃபீஸுக்கு கண்டிப்பாக வந்து தான் ஆகணுங்க. நீங்கள் ஆன்லைனில் அக்காமடேஷன் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டு கொடுத்துருப்பாங்க, ஸ்லாட் டைம் கொடுத்துருப்பாங்க, என்ன வாடகைகள் எடுத்துருக்கீங்க டேட்டெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும். பட் என்ன அக்காமடேஷன் உங்களுக்கு தெரியாது. அந்த குறிப்பிட்ட டைமிங்குள்ளார அந்த 6 ஹவர்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த 6 ஹவர்ஸ் ஸ்லாட்டில் நீங்கள் இந்த சிஆர்ஓ ஆஃபீஸில் இன்டர்நெட் கவுண்டர்னு இருக்குது. அந்த கவுண்டரில் தான் நீங்கள் வரணும். அங்கே நீங்கள் கையில் வச்சுருக்க ஸ்லிப்பை அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா, ரிசிப்ட் அதை அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க கம்ப்யூட்டரில் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த எந்த ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி டிக்கெட் எடுத்தீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 15 நிமிஷத்தில் மெசேஜ் வருங்க. அப்படி திரும்ப வரலன்னா திரும்பவும் மறுபடியும் போய் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அது வந்திருக்கும். இன்கேஸ் உங்கள் ஃபோனில் மெசேஜ் வராமல் கூட இருந்திருக்கலாம். இல்லை திரும்ப அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க அது அவங்க அலாட் ஆகிற இடத்த சொல்லுவாங்க. இந்த இடத்துல அலாட் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம பார்த்துக்கிட்டு நேராக அந்த இடத்துக்கு போய் என்கொயரி ஆஃபீஸில் அங்கே போய் நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சாய் வாங்கிட்டு ரூம் எடுத்துக்கலாம். இப்படி தாங்க ஆன்லைனில் அக்காமடேஷன் எடுக்கிறது. இந்த மாதிரி தான் கண்டிப்பாக நீங்கள் சிஆர் ஆஃபீஸுக்கு வந்து தான் ஆகணும். வந்தால் தான் போக முடியும். இது ஆன்லைனில். இது இல்லாமல் ஆஃப்லைனில், அதாவது நேரடியாக போய் ரூம் எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த சிஆர் ஆஃபீஸில் இன்டர்நெட் கவுண்டருங்கிறது வலது பக்கம் இருக்கிற பில்டிங்கு. இடது பக்கம் இருக்கிற பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா சிஆர்ஓ ஜென்ரல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சிஆர்ஓ பொது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஆஃபீஸோட பேர். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் அந்த ஆஃபீஸ் இருக்குது. அதனால் அந்த படி இறங்கி கீழே போகணும். நீங்கள் கீழே இறங்கி போனீங்கன்னா அங்கே கியூ லைன் இருக்கும். இப்படியும் ஒரு 200-300 பேர் நிற்கிற அளவுக்கு ஒரு பெரிய கியூ லைன் வச்சுருக்காங்க. அந்த கியூ லைனில் நின்று ஒரு அரை மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் நிற்கிற மாதிரி இருக்குங்க. மினிமம் ஒரு 100 பேர் இருந்தால் கூட ஒரு அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும். யாருமே இல்லாமல் கூட சில நேரத்தில் இருப்பாங்க. நேரடியாக நீங்கள் கியூ லைனில் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் கவுண்டருக்கு போகலாம். அந்த கியூ லைனில் நின்று பல்காக விடுவாங்க. ஒரு 100 பேர் உள்ளே விடுவாங்க, மறுபடியும் போட்டாங்க, மறுபடியும் 100 பேர் விடுவாங்க. அந்த மாதிரி தான் அது. அதில் கியூவில் நின்று நீங்கள் அந்த கவுண்டருக்கு உள்ளே போகணுங்க. உள்ளே போனீங்கன்னா ஒரு 10 கவுண்டர் வச்சுருக்காங்க. நார்மலாக எப்போதும் 6-7 கவுண்டர் ஓப்பன்லேயே இருக்குது. அந்த கவுண்டரில் நீங்கள் டேரெக்டாக போயிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொடுக்கணுங்க. இது அக்காமடேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர். இங்கே என்ன பண்ணணும்னா ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் கொடுக்கணும். அந்த ஆதார் கார்டில் லிங்க் உள்ள ஃபோன் நம்பர் கேட்பாங்க. அந்த ஃபோன் நம்பரை நீங்கள் உங்கள் வாயால் சொல்லணும். அவங்க கேட்பாங்க. அந்த நம்பரை பதிவு பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பில் உங்களோட சீனியாரிட்டி நம்பர், பெரிய நம்பர், சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் அக்காமடேஷன் ஒரு 2 மணி நேரம் ஆகும்னு சொல்லி டைமிங்கும் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் மினிமம் டைம் போட்டு கொடுத்துருப்பாங்க. நம்மளோட ஆதார் கார்டை வச்சு நம்ம பேரை வச்சு அவங்க பதிவு பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான். அது சீனியாரிட்டி படி நமக்கு ரூம் அலாட் ஆகும். காலியாக ரூம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. முன்ன மாதிரி நீங்கள் க்யூவில் நின்று வெயிட் பண்ணி வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. பேரை பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாம். திரும்ப வர்ற வழியிலே பார்த்தீங்கன்னா 2-3 ஸ்கேன் மிஷின்லாம் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுவும் ஆன்லைன் மாதிரி தான் அது. அதாவது நீங்கள் பதிவு பண்ணிட்டு வந்த பிறகு அந்த குறிப்பிட்ட நம்பருக்கு எப்போ உங்களுக்கு அலாட் ஆகுதோ அப்போ உங்களுக்கு மெசேஜ் வரும். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும். மெசேஜ் வந்த உடனே அதுலேயே உங்களுக்கு எந்த இடத்துல அலாட் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலே வந்துடும். அதில் ரூம் நம்பர் முதற்கொண்டு வந்துடும். நேராக நீங்கள் அந்த கேஸ் ஹெச்விசி இல்லைனா ஏஎன்சியில் வந்துருக்குன்னா டேரெக்டாக இருந்த என்கொயரி ஆஃபீஸுக்கு டேரெக்டாக போய் நீங்கள் அந்த இடத்துல பணம் கட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரூம் எடுத்துக்கலாம். இப்போ 50 ரூம்னா 50 ரூபா ப்ளஸ் 500 கேஷ் ஆன் டெபாசிட் 550 ரூபா நீங்கள் பணம் கட்டணும். 100 ரூம்னா 100 + 500 600 பணம் கட்டுற மாதிரி இருக்குங்க. இது இப்போ எல்லாருமே கேஷே வாங்குறது இல்லைங்க. எல்லாத்தையுமே ஆன்லைனில் மாற்றிட்டாங்க. கேஷ் வாங்குறது கிடையாது. எல்லாமே ஜிபே பண்ண சொல்கிறாங்க, பேடிஎம் அதுமாரி பண்ண சொல்கிறாங்க. கார்டு கூட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாமே ஸ்கேன் பண்ணி கியூஆர் கோடு காட்டுறாங்க. அதை ஸ்கேன் பண்ணி பணம் கட்ட சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது.
அதுக்கு தயாராக நீங்கள் அந்த போய் போகணும். யார் நீங்கள் ரூம் அலர்ட் ஆகிருக்கோ அவங்க தான் டேரெக்டாக போய் பணம் கட்டுங்க. அங்கே பணம் கட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு டேரெக்டாக போய் ரூமுக்கு பக்கத்தில் இருக்க செக்யூரிட்டியை கொடுத்து சாவி வாங்கிட்டு ரூமுக்கு போகலாம். இந்த மாதிரி தான் அது ஆஃப்லைனில் எடுக்கிறது. இந்த சிஆர்ஓ ஆஃபீஸில் அக்காமடேஷன் தாங்க மெயினான விஷயம். அது தவிர ஆர்ஜி சேவாவோட புக்கிங் சென்டர் அங்கே தட்டில் இருக்குது. அதை பற்றின வீடியோ தனியாக நம்ம பார்க்கலாம். இந்த சிஆர் ஆஃபீஸுக்கு எப்படி போய் சேர்றது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். திருப்பதியிலேருந்து மேலே ஏறி வரும்பொழுது சில பஸ்ஸு பார்த்தீங்கன்னா பாலாஜி பஸ் ஸ்டாண்டு, திருமலையில் உள்ள பாலாஜி பஸ் ஸ்டாண்டு ஃப்ரண்ட்லேயே இருக்கும். அந்த இடத்துல நிப்பாட்டுவாங்க. பஸ்ஸை விட்டு இறங்கி வெளியில் வாங்க, பஸ் ஸ்டாண்டோட மெயின் என்ட்ரன்ஸுக்கு வாங்க. அங்கேருந்து திரும்பி பார்த்தீங்கன்னா மேலே போகிற ரோடு ஒன்று போகும், கீழே ஒரு ரோடு போகும். மேலே போகிற ரோடு திருப்பதி ரோடு, நீங்கள் அங்கேருந்து தான் வந்திருப்பீங்க. கீழே டவுன் இறங்கும் ஒரு ரோடு, அந்த ரோட்லேயே வாங்க. ஒரு 2 நிமிஷம் நடந்து வந்தீங்கன்னா, ஒரு 100 மீட்டர் நடந்து வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய பார்க்கிங் இருக்கும், நிறைய கார்லாம் நின்றுட்டு இருக்கும். அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஷெட்டு ஒன்று தெரியும். அந்த ஷெட்டு தாங்க சிஆர்ஓ ஆஃபீஸ். ரொம்ப தூரமே கிடையாது. அதிகபட்சமாக ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்தில் வந்துடலாம். பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சிஆர் ஆஃபீஸ் வர்றது அவ்வளோ ஒரு சுலபமான விஷயம். நீங்கள் ஆன்லைனில் எடுத்திருந்தாலும் அந்த ஆஃபீஸுக்கு வரணும். நடுப்புற ஷெட்டு மாதிரி இருக்கும் பாருங்கள். அதில் இந்த ஷெட்டில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது சிஆர்ஓ ஜென்ரல்னு போட்டிருப்பாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது இன்டர்நெட் கவுண்டர்னு இருக்கும். அங்கே தான் நீங்கள் உங்களுக்கு ஆன்லைனில் எடுக்கிறவங்க அங்கே போகணும். ஆஃப்லைனில் எடுக்கிறவங்க ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள சிஆர்ஓ ஜென்ரல் போகணுங்க. இந்த மாதிரி தான் அங்கே வர்றது. இன்னொரு பஸ் ஸ்டாண்டுக்கு பாருங்கள், ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டுன்னு, கோயிலுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டு. சில பஸ் வந்து அங்கே வருவாங்க. அதாவது ரயில்வே ஸ்டேஷன் கிளம்புற பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்ட் தான் வருவாங்க. அந்த இடத்துல இறங்குனீங்கன்னா அதே மாதிரி தான் அது. பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியில் வாங்க. மெயின் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ராம்பகிச்சா பேருந்து நிலையம்னு பெருசாக போர்டு போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து மறுபடியும் அதே மாதிரி தான் கீழே ஒரு ரோடு போகும், மேலே ஒரு ரோடு போகும். நீங்கள் மேலே வர ரோட்டில் வரணுங்க. மேலே வர ரோட்டில் வந்தால் தான் அந்த பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வர்ற வழியில் தான் இந்த சிஆர்ஓ ஆஃபீஸ் இருக்குது. அங்கேருந்து மேலே ஏறி தான் வரணும். எப்படியும் ஒரு 1/4 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்கும். நடந்து வர்றது கொஞ்சம் சிரமம். அது லக்கேஜ் இல்லைன்னா நார்மலாக நடந்து வரலாம். லக்கேஜ் இருந்ததுன்னா ஏற முடியாதுங்க. நீங்கள் அந்த ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிங்கன்னா டிடிடியோட ஃப்ரீ பஸ் நிறையா வரும். அதில் ஏறி அடுத்த ஸ்டாப்பிங் அதுதான். அங்கே கொண்டாந்து சிஆர் ஆஃபீஸ்னு சொன்னீங்கன்னா அங்கே கொண்டாந்து இறக்கி விடுவாங்க. இறங்கி நீங்கள் அந்த கவுண்டருக்கு போயிடலாம். இல்லைன்னா நிறைய ஜீப்பு, கார் இதெல்லாம் வரும். அதில் ஏறினீங்கனாலும் 20 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு நேராக கொண்டாந்து அந்த சிஆர் ஆஃபீஸில் இறக்கி விடுவாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் வரலாம். நடந்து வரதை விட இந்த மாதிரி வர்றது ஈஸியான வழிங்க அது. இந்த மாதிரி சிஆர்ஓ ஆஃபீஸுக்கு வந்தீங்கன்னா தான் உங்களோட அக்காமடேஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இங்கே வந்து இந்த சிஆர்ஓ ஆஃபீஸில் உள்ள கவுண்டர் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் திறந்துருக்குங்க. அது நீங்கள் விடிய காலையில் நீங்கள் சிஆர் ஆஃபீஸுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அக்காமடேஷன் வந்து 2 மணி நேரத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 மணிக்கெலாம் கவுண்டர் திறந்துருவாங்க. அப்போ போய் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா நைட்லாம் காலியாக இருக்கும். அந்த காலியான அக்காமடேஷன்லாம் உடனே அலர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கண்டினியூஸாக அலர்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு 7 மணிக்கு மேலே கொஞ்சம் டிலே ஆக ஆரம்பிக்கும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். 8 மணிக்கு மேலே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 2 மணி நேரம் ஆகும். 10 மணிக்கு மேலே தான் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி 10 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா 3 மணி நேரம் கண்டிப்பாக ஆகுங்க. அவங்களே 2 மணி நேரம் டைம் ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக 3 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கு எடுத்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 மணிக்கு கிடைக்குங்க. இதில் சீரியல் நம்பர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அந்த பெரிய டிஸ்பிளே போர்டு 2 இடத்துல வச்சுருக்காங்க. ஒன்று வந்து இன்டர்நெட் கவுண்டர்னு இருக்குது பாருங்கள், அந்த பில்டிங் உள்ளார ஒரு டிஜிட்டல் சீரியல் போர்டு இருக்கும். அந்த மாதிரி இந்த அக்காமடேஷன் புக் பண்ணிட்டு வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பெரிய ஷெட் இருக்கும். அந்த இடத்துலையும் ஒரு சீரியல் நம்பர் வச்ச பெரிய போர்டு இருக்கும். அதில் இப்போ கரண்ட்டில் என்ன நம்பர் போயிட்டுருக்கு, இல்லை நம்பர் அதில் டிஸ்பிளேல இருக்கும். அதுக்கும் அவங்க கையில் உள்ள ஸ்லிப்பில் உள்ள நம்பருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். அதில் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 நம்பர் இருந்துன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். இது ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் 300 நம்பர் காலி ஆகுதுங்க. அது நான் ஒரு 4-5 தடவை எடுத்துட்டேன். 4-5 தடவையும் செக் பண்ணி பார்க்கும்பொழுது 1 மணி நேரத்தில் ஒரு 300 நம்பர் கிட்டத்தட்ட அது சீக்கிரமாக சீனியாரிட்டி கிடைக்குது நமக்கு. ஒரு 300 நம்பர் தான் உங்களுக்கு அதில் அவைலபிலிட்டி. உங்களுக்கும் அந்த சீரியல் டிஜிட்டல் போர்டுக்கும் வித்தியாசம் இருந்துச்சுன்னா 1 ஹவரில் உங்களுக்கு ரூம் கிடைக்கும். இல்லை ஒரு 600 நம்பர் 700 நம்பர் இருந்ததுன்னா 2 மணி நேரம் ஆகலாம். 1000 நம்பர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 3 மணி நேரம் ஆகுங்க. அதே மாதிரி தான் அது. நீங்கள் 300 மணி நேரம் கணக்கு பண்ணீங்க, 1800 2000 நம்பராக இருந்ததுன்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆக கூட வாய்ப்பு இருக்குங்க. அந்த மாதிரி தான் அக்காமடேஷன் கிடைக்கும். அந்த மாதிரி அங்கே எடுத்துக்கிட்டு திரும்ப எப்போ மெசேஜ் வருதோ அந்த மெசேஜை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பணம் கட்டலாம். இந்த சிஆர் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் நேரடியாக நீங்கள் ரூம் எடுக்க வந்தீங்கன்னா ஜஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வெளில வந்துட வேண்டியதான். அதுமாதிரி ஆன்லைனில் வர்றதுனா இங்கே வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு அலாட்மெண்ட் கிடைச்சோன்னு ரூம் போயிட வேண்டியதான். அவ்வளோதாங்க இந்த சிஆர்ஓ ஆஃபீஸில் உள்ள வேலைகள். நமக்கு இங்கே பணம் கட்டுற வேலை கிடையாது. ஜஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான். இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அடுத்த 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் நீங்கள் கோயில் புஷ்கரில் போய் குளிச்சுட்டு வரலாம். இல்லை பக்கத்தில் பிஎஸ்சி இருக்குது, இல்லை கல்யாண கட்டா இருக்குது, அங்கே போய் நீங்கள் முட்டை அடிக்கிறனா அடிச்சுட்டு இந்த பிஎஸ்சியில் போய் பில்கிரிம் அமெனிட்டிஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்குது பாருங்கள், அங்கே வந்து குளிச்சுட்டு வரலாம் போயிட்டு. இந்த மாதிரி வேலைகள் நீங்கள் செய்யலாம். இல்லை கோயிலுக்கு போகிறதுனாலும் போயிட்டு வரலாம். தரிசனத்துக்கு நீங்கள் போயிட்டு வர முடியாது, லேட் ஆகிடும். மற்றபடி பக்கத்தில் உள்ள கோயில்களுக்கெல்லாம் வேணால் நீங்கள் போயிட்டு வரலாம். இப்போ உங்களுக்கு சிஆர் ஆஃபீஸுக்கு போகிற வேலை இல்லை, டேரெக்டாக நான் போய் இறங்கி சாமி பார்த்து திரும்ப வரப்போகிறேன் அப்படின்னா கூட நீங்கள் இப்போ எப்போ டைம் கிடச்சிதுன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த சிஆர் ஆஃபீஸுக்கு போயிட்டு இந்த ஆஃபீஸில் என்னென்ன இருக்குது, என்னென்ன வசதிகள்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்க. அடுத்தாப்புல உங்களுக்கு திடீர்னு தேவைப்பட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போனாங்கன்னா அவங்களுக்கும் சொல்கிறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குங்க அது. இதே போல் மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம்.